உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திமிரு அவளுக்கு. மாதவி மேடம், ஏன் எதுக்காக இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஐயோ, எனக்கு மனசு ஆற மாட்டேங்குது மாதங்கி. யார் அவ? எங்க தோட்டத்துல வேலை பார்த்த ஒரு சாதாரண தோட்டக்காரி, படிக்காத தற்குறி. அவளை வீட்டை விட்டு அனுப்புனானும் நானும் அம்மாவும் எவ்வளவோ போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த சூர்யா முட்டாள் இருக்கானே, அவன் கண்ணை மூடிக்கிட்டு இவளுக்கு சப்போர்ட் பண்றான். அந்த ஒரே ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அவ என்னெல்லாம் பிஹேவ் பண்ணான்னு பாத்தீங்கல்ல. அவ பேர் பின்னாடி சூர்யா சார் பேர் போட்டு ஒரு சென்டிமெண்ட் டிராமா போட்டப்போ எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்பேற்பட்ட ஃபேமிலி நீங்க? உங்க முன்னாடி அவ என்னமா சீன் போடுறா? வயிறு எரியுது. அவளுக்கு தைரியத்தை பாத்தீங்களா? எங்க அம்மா முன்னாடியே அவ பேருக்கு பின்னாடி சூர்யான்னு போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு வெட்டி எக்ஸ்பிளனேஷன் வேற. அத கேட்க கேட்க எனக்கு அப்படியே ஆத்திரம் தாங்க முடியல. எங்க வீட்டுக்குள்ள வந்து இவ உரிமை கொண்டாடிட்டு இருக்கா. நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டேங்களே? ஐயோ, எதுக்கு இப்ப இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? நீங்க என்ன சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க. அவ இவ்வளவு தூரம் ஏறி வந்ததுக்கு காரணமே நீங்க தான். ஐ மீன், நீங்களும் மேடமும் தான். நாங்களா? ஆரம்பத்துல இருந்தே அவளை விரட்டி விடுறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டோம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா அவங்கள உங்களால துரத்த முடியலையே. அப்போ தப்பு உங்க மேல தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இடம் கொடுக்கலனா அவ இப்படி வந்து நிப்பாளா? நீங்க ஆரம்பத்திலேயே பக்காவா புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி அவளை ஓட விட்டுருக்கணும். சூர்யா கூட நெருக்கமா பழக விட்டதுனாலதானே இப்ப உங்களுக்கு அவ சவாலா வந்து நிக்கிறா. அது என்னவோ உண்மைதான், எங்க தப்புதான். வேற பிடிக்கிறதுக்கு முன்னாடியே செடியை புடிங்கி எறியணும் மாதவி மேடம். நல்ல மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் வெட்ட வெட்ட வளருதுன்னு வருத்தப்பட்டா என்ன பிரயோஜனம்? அதுக்கு நான் விட மாட்டேன். இதுக்கு மேல அவளை வளர நான் விடவே மாட்டேன். எங்க அம்மா கீழே எவ்வளவு வருத்தத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கல்ல. என் தங்கச்சியை காணோம். எங்க அம்மா ஒவ்வொரு நிமிஷமும் பதறி போய் அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இவளும் இவ புருஷனும் எவ்வளவு இரிட்டேட் பண்றாங்கன்னு பாத்தீங்கல்ல. அதான் பாக்குறேனே, பாவம் மேடம். இவளை எப்படி இங்க இருந்து துரத்துறது, இல்லனா அவளை எப்படி அழிக்கிறதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அதை என் மண்டைக்குள்ள போட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரியான ஐடியா மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. இங்க நான் ஒண்ணு சொல்ல நினைக்கிறேன். என்ன ஃபார்மாலிட்டிஸ்? தாராளமா சொல்லுங்க. இனிமே அந்த நந்தினியை பத்தி யாரும் கவலைப்படாதீங்க. அவளை நான் பாத்துக்கிறேன். வாட்? நீங்களா? உங்களால முடியுமா? பல பல இன்டர்நேஷனல் கம்பெனில எல்லாம் வேலை பார்த்து எதிரி கம்பெனிகளை தெரிச்சு ஓட விட்டவனா. இந்த சாதாரண படிக்காத முட்டால விரட்டி விட மாட்டேனா? இது ரொம்ப நல்ல ஆப்ஷனா இருக்கே. நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யுங்க. அவளை கூடிய சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு கண்காணாத இடத்துக்கு துரத்தி விட்டுடலாம். ஓகே, அவ்வளவுதானே. நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்படியே செஞ்சிடுறேன். ஆல்ரைட், அப்ப நான் சொல்றத கவனமா கேளு. யா. ஹே, பிரில்லியன்ட். பிரமாதமான ஐடியாவா இருக்கே மாதங்கி. பட்டைய கிளப்பிடுவோம். கம் ஆன். ஹலோ மேடம். என்ன அது? நேரம் ஆச்சே, தூங்க வேண்டாமா? அதான். ஓஹோ, தூங்கணுமா? தூங்கிக்கோ. ஆனா அங்க இல்ல, இங்க இங்க தான் தூங்கணும். நேத்து ஆர்டர் போட்டாச்சுல, மறந்துட்டியா? ஷோ, என்ன எதுக்கு இப்படி பாடா படுத்துறீங்க? என்ன? எனக்கு அங்கெல்லாம் படுக்க வேண்டாம், நான் இங்கே படுத்துக்கிறேன். நந்தினி, இப்ப நீயா வரலன்னு வெச்சுக்கோயேன். இப்பயே போய் நான் பாட்டிய கூட்டு வந்துடுவேன். போய் கூட்டு வந்துட்டுமா? அந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல. இப்ப நீங்க கூப்பிட்டாலும் அம்மாச்சி வராது. அது மாத்திரை போட்டு தூங்கிருக்கும். ஓ ஓ ஓ ஓஹோ, சரி, அப்ப நோ ப்ராப்ளம். நானும் பக்கத்துல வந்து படுத்துக்கிறேன். ஐயோ, அதான் சார். என்னது? ஏந்திரீங்க, ஏந்திரீங்க அதான் சார். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? இத பாரு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஒரு பிரச்சனை இல்ல. நீ இங்க தான படுக்க போற? வேண்டாம் வேண்டாம், ஏந்திரீங்க. ஐயே, இங்க பாரு, அன்பா சொல்லி கேக்கலனா இப்படி மிரட்டி தான் கேட்க வைக்கணும் மிஸ்ஸஸ் சூர்யா. நான் இங்க தான் படுக்க போறேன். தள்ளு தள்ளு. உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாதா? கிடையாது. சரி, மேல படுப்பியா? மரியாதையா மேல வந்து படுப்பியா?
படிப்பியா? வரேன். இந்த அப்புடி போடு, இந்த அப்புடி அது வரை கீழே விழுந்து போச்சு. போடு, பரவாயில்ல. ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டல்ல, அதுக்கு தான் உன்னை மிரட்டி. ஓகே ஓகே, போடு, அங்க போடு, அது அங்க தூக்கி போடு, போடு 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 போடு. யாருக்கிட்ட? வா 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 வா. எங்க போற? இங்க கீழே போட்டேன்ல. பாருங்க போங்க. பா, நல்லபடியா சொன்னா இந்த உலகத்துல மரியாதையே இல்ல. வேற பரவாயில்ல, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். படுத்துக்கோ. மேடத்துக்கு ரொம்ப கோவமோ? உங்க கூட பேசவே அம்மா, என்ன மேடம் ரொம்ப கோவமா இருக்கீங்க? உங்க கூட பேசவே மாட்டேன்ற. பேசினா எனக்கு கோவம் வந்துரும். சரி ஓகே, பேச வேண்டாம். ஆமா, அதுக்கு முன்னாடி உங்க கைய கொஞ்சம் குடுக்குறீங்களா? ஏன் இப்போ நான் எதுக்கு கை கொடுக்கணும்? இல்ல இல்ல, கைய குடு, அப்பதான் என்னால சொல்ல முடியும். குடுங்க ப்ளீஸ். முடியாது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். என் பொண்டாட்டி இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில, கல்யாணம் கலாட்டாவுக்கு மத்தியில, இந்த வீட்ல இருக்கிற அத்தனை எதிர்ப்புக்கும் மத்தியில வராத இங்கிலீஷ கஷ்டப்பட்டு படிச்சு ஒரே அட்டெம்ப்ட்ல தட்டி தூக்குனியே. அதுக்கு தான் இந்த கை கொடுத்துட்டு இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் நந்தினி, யூ ஆர் ரியலி 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 கிரேட். ஆமா, பெரிய கிரேட். பொல்லாத கிரேட். நான் எப்படி பாஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அநேகமா ரிசல்ட் போட்டப்போ தப்பா என் பேர் பின்னாடி பாஸ்ன்னு போட்டாங்க போல. போய் பாருங்க. ஏன் நந்தினி, உன் மேல அவ்வளவு கூடவா நம்பிக்கை இல்ல? சுத்தமா இல்ல சார். என் பேப்பரை திருத்தினவரு பாவம் பொண்ணு போனா போட்டோன்னு பாஸ் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஏய், இடியட் மாதிரி பேசாத. ஏன் எல்லாரையும் காரணம் சொல்ற? ஆமா, நல்லா படிச்சிருக்க நீ, உன்னை நம்ப மாட்டியா? நான் படிச்ச லட்சணம் தான் எனக்கே தெரியுமே அத்தா சார். நோ 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 நெவர். இத பாரு, நீ நல்லா படிச்சதுனால தான் பாஸ் ஆயிருக்க, அது எனக்கு நல்லா தெரியும். நீ கொஞ்சமாச்சும் உன் மேல நம்பிக்கை வை நந்தினி. அது சரி, வைக்கிறேன். போதுமா? நீங்க சொன்னபடி பாஸ் பண்ணியாச்சு. இனிமே என்ன கொடுமைப்படுத்த மாட்டீங்களா? என்னது? கொடுமைப்படுத்த மாட்டேனா? அம்மா தாயே, நீ இப்ப பாஸ் பண்ணது என்ன தெரியுமா? ஜஸ்ட் பிரிலிமினரி தான். இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு. அப்படின்னா இதுக்கு மேலயும் என்ன படிக்கணும்? அப்புறம் உன்னை எதுக்காக பிளஸ் 2 பாஸ் பண்ண வச்சேன்னு நினைக்கிற? டிகிரி வாங்க வைக்கிறதுக்கு தானே? சொல்லு, வேற எதுக்கு? என்ன? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அப்போ ஒண்ணு நடந்துச்சு. அவமானம் அவமானம் அவமானம். என்ன அவமானம்? அந்த மாத்தங்கி கீழே போர்டுல எல்லாருக்கும் முன்னாடி பேர் எழுதி வச்சு, குவாலிஃபிகேஷன் எழுதி வச்சு உன்னை அசிங்கப்படுத்தினாலே, அந்த அசிங்கத்தை நம்ம சரி பண்ண வேண்டாமா? இத பாரு நந்தினி, எல்லாரும் மாதிரி நீயும் டிகிரி படிச்சு இவங்க எல்லாருக்கும் காட்ட வேண்டாமா? ஐயோ, ஆள விடுங்க சாமி. நான் படிச்ச வரைக்கும் போதும். இதுக்கு மேல எனக்கு தகுதியே கிடையாது. நோ 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 நோ, என்னால அப்படியெல்லாம் விட முடியாது. உன்னை பிளஸ் 2 எதுக்கு படிக்க வச்சேன்னு நினைச்ச? டிகிரி வாங்குறதுக்காக தான் அதை படிக்க வச்சேன். இங்க பாரு, நீ கண்டிப்பா டிகிரி படிக்கிற நந்தினி. நீ யாருன்னு இந்த டிகிரி படிச்சு இந்த வீட்ல ஒவ்வொருத்தருக்கும் காட்டுற, அவ்வளவுதான். சோ நீ டிகிரி படிச்சுதான் ஆகணும். யூ ஹேவ் நோ அதர் ஆப்ஷன். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.